வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். திடீரென மயங்கி உயிரிழந்த ஆண், யாழில் சம்பவம். யாழ் சுன்னாகம் பகுதியில் திடீரென மயங்கி விழுந்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சுன்னாகம் கிழக்கு காளிகோவில் வீதியடியைச் சேர்ந்த தெய்வேந்திரம் கோபிநாத் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், இவர் கடந்த 14ஆம் திகதி உணவருந்திவிட்டு இருந்த வேளை நெஞ்சுவலி ஏற்பட்டது. இந்நிலையில் வீட்டு முற்றத்திற்கு வந்த வேளை திடீரென மயக்கமுற்று கீழே விழுந்துள்ளார். பின்னர் அவசர நோயாளர் காவு வண்டியை அழைத்த வேளை அவ்விடத்திற்கு வந்த அவசர நோயாளர் காவு வண்டியில் இருந்த பணியாளர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துவிட்டு திரும்பிச் சென்றுள்ளனர். இந்நிலையில் நேற்றைய தினம் அவரது சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் அவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது. அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். சாட்சிகளை சுன்னாகம் போலீசார் நெருப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. IMF உடனான இறுதி திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள நம்பிக்கை. இலங்கை தற்போது மேற்கொண்டு வரும் சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டமானது சர்வதேச நாணய நிதியத்துடன் இவ்வாறான ஒரு திட்டத்தில் ஈடுபடும் கடைசி சந்தர்ப்பமாக மாற்ற விரும்புவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி கீதா கோபிநாத்துடன் பங்கேற்புடன் இன்று 16ஆம் திகதி காலை கொழும்பில் நடைபெற்ற ஸ்ரீலங்காஸ் ரோட் டு ரெக்கவரி டெப்ட் அண்ட் கவர்னன்ஸ் விசேட மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். 2028ஆம் ஆண்டுக்குள் கடன்களை அடைப்பதற்கு தேவையான பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உருவாக்க முடியும் என இலங்கை நம்புவதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். 7 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. நிலவும் மோசமான வானிலை காரணமாக 7 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி ரத்தினபுரி மாவட்டத்தின் அயகம மற்றும் ரத்தினபுரி பகுதிகளுக்கு நிலை 2இன் கீழ் மண் சரிவு எச்சரிக்கை அறிவிப்புகளை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கட்டம் 1இன் கீழ் கொழும்பு மாவட்டத்தில் பாதுக்க, காலி மாவட்டத்தில் எல்பிட்டியம் மற்றும் களுத்துறை மாவட்டத்தில் வலலாவிட்ட, அகலவத்த, பாலிந்தனுவர, புலத் சிங்கள மற்றும் மத்துகம ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன. மேலும் கண்டி மாவட்டத்தின் கங்கை, கோரலை, கேகாலை மாவட்டத்தின் ஜட்டியந்தோட்டை, தெரணியகல, தெஹியோவிட்ட, நுவரெலியா மாவட்டத்தில் அம்பகமுவ, ரத்தினபுரி மாவட்டத்தில் பெல்மடுள்ள, எஹலியகொட, நிவித்திகல, குறிவிட்ட, எலபாத மற்றும் கலவான ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு நிலை 1இன் கீழ் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மண் சரிவு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. கொழும்பு மாநகர சபை அனுர தரப்பு வசமானது. கொழும்பு மாநகர சபையின் மேயராக தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் வ்ரே கலிபல்தசார் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். கடந்த மே 6ஆம் திகதி நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலை தொடர்ந்து புதிதாக தெரிவு செய்யப்பட்ட கொழும்பு மாநகர சபை இன்று ஜூன் 16ஆம் திகதி காலை நகர மண்டபத்தில் தனது தொடக்க கூட்டத்தை கூட்டியது. முதல் அமர்வின் முதன்மையான நடவடிக்கையாக மேயரும் துணை மேயரும் தெரிவு செய்வது திட்டமிடப்பட்டிருந்தது. இத்தேர்தலில் எந்த கட்சியும் தெளிவான பெரும்பான்மையை பெறாத நிலையில் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய 2 முக்கிய கட்சிகளும் கடந்த நாட்களில் தங்கள் வேட்பாளரை வெற்றியடைய செய்ய வேறு குழுக்களின் ஆதரவை பெற்றுள்ளதாக கூறி வந்தனர். கூட்டத்தின் போது NPP கட்சி சார்பில் வ்ரே கலிபல்தசார் மேயராகவும், SJB சார்பில் ரிசா சாருக் மேயராகவும் பெயரிடப்பட்டனர். மேயர் தெரிவு குறித்த வாக்கெடுப்பு முறை குறித்து முரண்பாடு நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சில உறுப்பினர்கள் இரகசிய வாக்கெடுப்பை வலியுறுத்தியுள்ளனர். மற்றவர்கள் மேல் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் சரங்கிகா ஜெயசுந்தரவை திறந்த வாக்கெடுப்பை நடத்துமாறு கேட்டனர். இதனால் கூட்டத்தில் குழப்பமான நிலை ஏற்பட்டது. மேயர் தேர்வுக்கான முடிவு இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இரகசிய வாக்கெடுப்பு நடத்துவதற்கு எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். மேயர் தெரிவிற்கு இரகசிய வாக்கெடுப்பு நடத்துவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளின் சார்பில்
வேட்பாளர்கள் மேயர் பதவிக்காக போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவில் 2 கடைகள் தீயில் எரிந்து நாசம். முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு முன்பாக ஏற்பட்ட தீயில் 2 கடைகள் முற்றாக எரிந்த சம்பவம் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு கிச்சிராபுரம் கிராம சேவையாளர் பிரிவில் மாஞ்சோலை வைத்தியசாலை முன்பாக உள்ள உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தீயில் உணவகம் மற்றும் அருகிலுள்ள கடை இன்று காலை 7:30 மணியளவில் முற்றாக எரிந்துள்ளது. அதனை அடுத்து அருகே இருந்த கடைகளில் உள்ள பொருட்கள் துரித கதியில் அகற்றப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தை அடுத்து சம்பவ இடத்திற்கு இராணுவம், போலீசார், அப்பகுதி வர்த்தகர்கள், பொதுமக்கள் இணைந்து தீயினை கடும் பிரயத்தனத்தின் மத்தியில் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சம்பவ இடத்தினை நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் பிரதேச சபையின் உறுப்பினர்கள் பார்வையிட்டிருந்தனர். அத்தோடு தீ ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை முள்ளியவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் தீயணைப்பு வசதி இதுவரை ஏற்படுத்தப்படவில்லை. தீபரவும் சந்தர்ப்பத்தில் தீயணைப்பு கருவி இல்லாத காரணத்தினாலேயே பெரும் அசம்பாவிதங்கள் ஏற்படுவதாகவும் மக்கள் விசனம் தெரிவித்திருந்தனர். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.